விவசாயிகளினுடைய பயிற்சி எப்படி இந்த பிரதம மந்திரியின் திட்டத்தினாலே நடைபெறுகிறது என்பதை வலியுறுத்தி கூறியதற்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக திரு PR பாண்டியன் அவர்கள், தலைவர், தமிழக அனைத்து உழவர் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு, இப்பொழுது தன்னுடைய நோக்க உரையை ஆற்றுவார்கள். தென்னிந்திய இயற்கை வேளாண்மை மாநாடு, அந்த மாநாட்டை ஒட்டி ஒரு மிகப்பெரிய அளவில் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இயற்கை வேளாண்மை வெளிப்படுத்துகிற அரங்குகள் அமைக்கப்பட்டது. ஆகவே இது மாநாடு என்கிற பெயரில் துவங்கப்பட்ட மாநாட்டை பாரத பிரதமர் அவர்கள் நேற்று காலையில் 21வது PM கிசான் திட்டத்தையும் இந்த மேடையில் உழவர்கள் மத்தியில் துவக்கி வைப்பது என்று முடிவெடுத்து ஒரு முப்பெரும் மாநாடாக இந்த மாநாடை அலங்கரித்ததோடு மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமாக தென்னிந்திய விவசாயிகளுக்கு ஒரு நம்பிக்கையும் துணிவையும் உருவாக்குகிற வகையில் எங்களை போன்ற சாதாரண விவசாயிகள் அழைத்த போது வருகிறேன் என்று சொல்லி பல்வேறு நெருக்கடியான காலகட்டத்தில் இந்த தமிழகத்திற்கு வருகிறது இந்த உழவர்களுக்கு ஒரு நம்பிக்கையை ஊட்டியிருக்கிற, உலகமே வியந்து பார்க்கிற நமது பாரத பிரதமர் அவர்களை வருக வருக உங்களை வணங்கி மகிழ்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிற மேதகு ஆளுநர் அவர்கள் தொடர்ந்து விவசாயிகளோடு ஒரு நட்பை பாராட்டி இந்த நிகழ்விலும் அவர் பங்கேற்று சிறப்பித்திருப்பதை நாங்கள் நன்றியோடு நினைவு கூர்ந்து வணங்கி மகிழ்கிறேன். இந்த நிகழ்வில் இந்த மண்ணின் மைந்தன் சாதாரண குடும்பத்தில் பிறந்து இன்றைக்கு மத்திய அமைச்சராக 2வது முறையும் தொடர்கிற பிரதமருக்கு ஒரு நம்பிக்கைக்குரிய இளைஞனாக தொடர்கிற எனது அருமை சகோதரர் மாண்புமிகு அமைச்சர் அவர்களே, நமது மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினரும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவருமான மரியாதைக்குரிய அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்களே, எனக்கு முன்னதாக உங்களின் சார்பில் பிரதமரிடம் கோரிக்கைகளை முன்மொழிந்து எங்களை வழிநடத்துகிற ஆசானாக இருந்து இந்த மாநாட்டை வெற்றிகரமான மாநாடாக நடத்தி முடித்ததற்கு உதவி புரிந்திருக்கிற முன்னாள் வேளாண் பல்கலைக்கழகத்துடைய துணைவேந்தர் மரியாதைக்குரிய முனைவர் K. ராமசாமி அவர்களே, அல்லும் பகலும் 8 மாத காலமாக இந்த மாநாட்டை மிக சிறப்பாக நடத்த வேண்டும் என்கிற பல்வேறு இடையூறுகளை எல்லாம் தகர்த்தெறிந்து வெற்றிகரமாக மாநாட்டை நடத்தி முடிப்பதற்கு அயராது பாடுபட்டிருக்கிற நமது ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் வாழை கருப்பையா அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கிற உழவர் பெருமக்களே, உங்கள் பாதம் தொட்டு வணங்கி நான் உங்களுக்கு வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த மாநாடு நம்மாழ்வார் அவர்களுடைய கொள்கையை, அவருடைய கனவை நினைவாக்குகிற விதமாக நமது பாரத பிரதமர் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள்.